எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறையா நண்பர்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வை எப்படி படித்தால் வெற்றி பெறலாம், நான் எப்படி சார் படிக்கணும், அந்த குரூப் டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த குரூப் டி எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படி பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, 10வது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். நீங்கள் 10th முடித்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 22/2/2025 லாஸ்ட் டேட். இன்னமும் லாஸ்ட் டேட் அப்படி இருக்கு. மொத்தம் எத்தனை போஸ்ட்னாக்க 32,500 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோமே. மொத்தம் எத்தனை வேணா 32,500 பேர் எடுக்க போகிறாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம் கண்டிப்பாக மே ஆர் ஜூன், மே மாதம் அல்லது ஜூன் மாதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மே அல்லது ஜூன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால ஒரு அப்ராக்சிமேட்டாக என்னுடைய கணக்குப்படி மே மாதம் அல்லது ஜூன் மாதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த எக்ஸாம் மேபி கூடலாம் குறையலாம், பட் என்னோட அசம்ஷன் படி வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ரயில்வே எக்ஸாமை ஹிந்தியில் எழுதணும் அல்லது இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்னு தவறாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. இந்த எக்ஸாமை தமிழ்லே எழுதலாம். இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதலாம்னாக்க தமிழ்லே எழுதலாம். எக்ஸாமை தமிழில் எழுதலாம். இதுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரு எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக வேலை தான். ஒரு ரன்னிங் இருக்கும், வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு. ஆனால் முழு மூச்சா எதை பேஸ் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா, இதை பேஸ் இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மார்க் வச்சு வேலை தருவாங்க. இந்த ரன்னிங் போகிறது, வெயிட் தூக்குறதெல்லாம் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆனால் வேலை பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸ். ஒரே ஒரு எக்ஸாம் தான், இதில் நிறைய எக்ஸாம் கிடையாது. ஒரே எக்ஸாம் தமிழில் எழுதலாம், இன்டர்வியூ கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 எழுதுறீங்க இல்லையா, அதை விட ஈஸியான எக்ஸாம் இது. டிஎன்பிசியை விட ஈஸியான எக்ஸாம் தான் ரயில்வே எக்ஸாம். பயம் தான் நம்மகிட்ட இருக்கு. பயப்படாமல் எழுதுனீங்கன்னா ஈஸியாக அடித்து உள்ளே போகலாம். ஆனால் உழைச்சா டெஃபினட்டாக உள்ளே போயிடலாம். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரயில்வே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறோன்னு சொல்லி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரயில்வேக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஷின், மேத்ஸ் 25 கொஷின், ரீசனிங் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஷின். மொத்தம் எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம் எழுதணும். அதாவது 90 நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும். இந்த எக்ஸாம் டோட்டல் போஸ்ட் மொத்தம் அளவு 32,500 போஸ்ட். இந்த எக்ஸாம் மேபி மே மாதம் அல்லது ஜூன் மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கூட குறைச்சி கூட வரலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கோம். இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு கொஸ்டின் வச்சுக்கல, இந்த மாதிரி காசுன்னு சொல்லி சில பேரும் பயந்துருவோம். ஐயோ ட்ரிக்னாமெட்ரியா வேண்டாம்னு சொல்லுவான். ரொம்ப ஈஸியான இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். cos square theta plus 1 by cosecant square theta plus 17 equal to x அப்படின்னா 1 by cosecant square theta நமக்கு என்ன தெரியணும், sin square theta ன்னு தெரியணும். அப்போ cos square theta plus sin square theta plus 17 equal to x. இதுக்கு வேல்யூ நம்ம படிச்சிருப்போம், சின்ன பிள்ளையே படிச்சிருப்போம். இதுக்கு வேல்யூ 1 plus 17 எவ்வளவு 18. அப்போ x ஓட வேல்யூ 18. அவங்க என்ன கேட்குறாங்க, x ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ x ஓட வேல்யூ 18னா x ஸ்கொயர் என்ன வரும், 18 ஸ்கொயர் 324. இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின் ஈஸியாக இருக்கும். அதில் சில கொஷின் என்னன்னாக்கா ஃபைண்ட் HCF ஆஃப் 2 co-prime numbers இப்படியும் கொஷின் இருக்காங்க. HCF ஆஃப் 2 co-prime numbers இதெல்லாம் ஒரே ஒரு செகண்ட் தான் 1. இந்த மாதிரி பேசிக்காக நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாமே 10th அண்ட் பிலோ ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இருக்கும். மேத்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சோன்னு படிக்கணும். டிஎன் குரூப் 4 நம்ம என்ன செய்வோம், நம்ம படிக்க மாட்டோம், இல்லை அப்ளை பண்ணிட்டு படிக்காமல் என்ன செய்வோம்னா கடைசி நேரத்தில் போய் ஏபிசிடி ஏபிபி
நம்மளுக்கு எப்படியாச்சும் ராசியில் வந்துடும், லக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். எந்த காலத்துலேயும் எந்த ஒரு வேலையும் லக்கில் வரவே வராது. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் லக்குன்ற பேச்சுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம குரூப் 4 வந்து ஒரு 6000 கோர்ஸ் காப்பி பண்ணாங்க, 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணோம். அது மாதிரி இந்த குரூப் டி எக்ஸாமை வந்து எல்லா பேருமே நீ எழுதணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா பேரும் எழுதணும். குறைஞ்ச ஒரு 15 லட்சம் பேராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். அப்போது எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஏஜ்மே நம்மளுக்கு என்ன ஏஜ்னா என்ன, ஏஜ்மே எவ்வளோ அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 41 வயசு வரைக்கும் எழுதலாம், ஓபிசி வந்து 39 வயசு வரைக்கும் எழுதலாம், ஜென்ரல் கேண்டிடேட்டு 36 வயசு எழுதலாம். ஏஜ்மே ஹையஸ்ட் ஏஜ் இருக்கு. எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம். ஓரளவு படிக்கக்கூடிய நண்பர்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் அப்ளை பண்ண சொல்லுங்க. எதுக்கோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு வீடியோ தேவையில்லாத வீடியோனா ஷேர் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போகுது. இதெல்லாம் முக்கியமான அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் என்னதுங்க படிச்சுட்டு அப்படி விட்டுறது. அதுவுமே முழுசாக படிக்கிறது கிடையாது. லேசாக என்னமோ சொல்லியிருக்கான படிப்பா வேணாம். உங்களுக்கு தேவையில்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி அதை பார்த்து ஃபுல்லாக கேட்டுட்டு சில பேருக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆள் வந்து இன்னொருத்தர் ஒரு 5 பேருக்கு உதவி பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, குரூப் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு 2 குரூப்புக்கு அனுப்பிச்சி விடுங்களேன். அவங்களாச்சும் படித்து பாஸ் ஆகட்டும். உங்கள் மூலியமாக ஒரு ஆளாச்சும் நீங்கள் என்ன படித்து பாஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லது தானே. அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த ஒரு மண்ணில் தமிழ்நாட்டில் ஒரு மண்ணில் அடுத்தவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே யோசிக்கிறீங்க. என்ன உதவி பண்ண, காசு கொடுத்த உதவி பண்ண போகிறீங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவை ஷேர் பண்ணி அடுத்தவங்க படிக்க வைங்களேன். புரிஞ்சுதா? நம்ம இன்ஸ்டியூட், நம்ம எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை யூடியூப் சேனலில் 2600 வகுப்புகள் மேல் நம்ம எடுத்திருக்கோம். இதுவே நீங்கள் படித்து நோட்டு போட்டு எழுதி தாராளமாக பாஸ் பண்ணலாம். இல்லை நேரம் வந்து படிக்கணும்னா நம்ம மதுரை அண்ணா நகர் அம்பியா தேட்டர் பக்கத்தில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நேரடியாக வந்து கூட ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் நம்மகிட்ட இருக்குது. இல்லை நான் வீட்டிலேருந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸுமே வச்சுருக்கோம். www.elearn.com இது நம்ம வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் ஒரு மினிமம் ரூபா கட்டிட்டு நீங்களே படிச்சுக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிக்காமல் எதுவுமே சாதிக்கவே முடியாது. படிக்காமல் வெற்றி பெறவே முடியாது. நமக்கு சம்பளம் மினிமம் 40,000 ரூபா. 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா குறைஞ்சது 50-60 கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி விட ஈஸியான எக்ஸாம். ஏன் படிக்க மாட்டோம்? ஆனால் வேலைக்கு மட்டும் வரணும், ஆனால் படிக்கக்கூடாது. அது இந்த மாதிரி கான்செப்ட். அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ்லே எழுதலாம். ஒரே எக்ஸாம், இன்டர்வியூ கிடையாது. நல்ல மார்க்கமான வேலை உண்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இது எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸுமே நான் தாரேன், பார்த்துக்குங்க. சிலபஸில் என்னென்ன சிலபஸ்லாம் வரும் பார்த்துக்குங்க. கொஷினுமே 10th அண்டு பிலோ ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ரொம்ப ஹை லெவலில் இருக்காது. லோ லெவல் கொஷின் தான் இருக்கும். ஆனால் வேகமாக நீ போடணும். அதான் ஒரு கொஷினை பார்த்தோன்னே நம்ம அப்படியே வரிசையாக ஸ்டெப்ஸாக எழுதிக்கிட்டு நம்ம மார்க்கை கொடுக்க 5 மார்க் 10 மார்க் அது கிடையாது. ஏபிசிடியில் எது ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டை படித்தா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். குரூப் டியோட சிலபஸ் என்னென்ன சிலபஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னு சொன்னால், மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு இருக்கு இல்லையா, நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ் ரூல், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ratio and proportion, percentage, mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, algebra, geometry, trigonometry, elementary statistics, square root, age calculations, calendar and clock, pipe and system, etc. இது கணக்கு மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரீசனிங்னாக்க அனாலஜிஸ், alphabetical and number series, coding, decoding, mathematical operations, relationships, logism, jumbling, Venn diagram, data interpretation and sufficiency, conclusion and decision making, similarities and differences, analytical reasoning, classification, direction, statement and argument and assumptions. இது கேட்க அண்ட் எக்ஸட்ரான்னு கொடுத்துக்காம்பாங்களேன். ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், பயாலஜி இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிபிஎஸ்சி கொடுத்துட்டாங்க. இந்தியா லெவலில் வந்து எந்த போர்டு அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ண முடியாது இல்லையா.
இப்போ ஆல் இண்டியா பேஸில் என்ன போர்டுனா சிபிஎஸ்சி போர்டு தான் இருக்குது. அதனால் கொஸ்டின்மே சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி தான் வருது. பட் தமிழ்நாடு புக்குலேயும் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா சிபிஎஸ்சின்றது அந்த ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் வருதுனால ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது சயின்ஸை தவிர மீது எல்லா சப்ஜெக்டும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் ஜென்ரல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஸோ இதே சிலபஸ் என்ன கேட்பாங்க நான் பார்த்தோம் இல்லையா, 100 கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 100 கொஷினோட சிலபஸ். இந்த பெட்டுனா என்ன அப்படின்னா அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா நம்ம இப்போ பாஸ் பண்ணிட்டோம், நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து இது குவாலிஃபைங் நேச்சர். இது ஃபிசிக்கல் குவாலிஃபைங் நேச்சர். மேல் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்தில் நடந்துடணும். அது மாட்டுக்கிறது நடந்துடலாம். ஆனால் நீங்கள் தூக்கிட்டு கீழே போடக்கூடாது. 2வது வட்டம் தூக்கி விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு வட்டத்தையும் தூக்கி விடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு 100 மீட்டர் நீங்கள் நடந்துட்டு போனால் போதும், 2 நிமிஷத்தில் போயிடலாம். 100 மீட்டர் நம்ம பக்கம்தான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அடுத்து என்னன்னாக்கா 1000 மீட்டர்னால் 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்டில் நீங்கள் ஓடணும். அதுவும் 1 சான்ஸ் தான். ஒரு வட்டம் கீழே விழுந்துட்டேன், 2வது வட்டம் சான்ஸ் தாங்க அப்படின்னு தரமாட்டாங்க. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன அப்படின்னா 20 கிலோவை தூக்கிட்டு 100 மீட்ரு போகணும், அதே 2 நிமிஷத்தில். 1 கிலோமீட்டர் ஓடணும், உங்களுக்கு 5 நிமிஷம் 40 செகண்டுக்கு கொடுக்குறாங்க. டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது இதே பெட்டு. இது குவாலிஃபைங் நேச்சர் மட்டும், இதுக்கு மார்க்லாம் தரமாட்டாங்க, குவாலிஃபைங் நேச்சர் தான். சிலபஸ் பார்த்துட்டிங்க. இந்த பெட்டுனா என்னென்னு பார்த்துட்டிங்களா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதையும் பார்த்துட்டிங்க. ரைட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நம்ம உதவி பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். கடுமையாக உழைச்சா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிளேஸ் உண்டு நல்ல இடத்துல. உழைக்காம எனக்கு வேலை கிடைக்க நினச்சிங்கனாக்கா 100% கிடையாது. நல்லா உழைக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வேலை உண்டு. உங்களுக்கு வேலை கிடைக்கதும் கிடைக்காதும் யாரை வச்சுன்னா உங்களை வச்சு மட்டும்தான். நீங்கள் நல்லா உழைச்சிங்க, உயிரை கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாங்க. நீங்கள் ஒரு 5 குரூப்புக்காக ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒன்று நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.